இந்த வீடியோல வந்து இந்த டிண்டருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைக்காலஜி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்வைப் ஃபீச்சர அதுக்கு எப்படி வந்து எமோஷனலா வந்து ஒரு கனெக்ட் இருக்கு நமக்கு அப்படின்றதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஃபீச்சரோட சிம்பிள் ஒன் லைனரே என்ன அப்படின்னா, எஸ் ஆர் நோ அப்படின்ற இந்த 2 விஷயத்த வந்து நீங்க டிசைட் பண்றது தான் இந்த ஃபீச்சரே. உங்களுக்கு ஒருத்தங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னா எஸ், ப்ரிஃபர் பண்ணலன்னா நோ அப்படின்றது தான் வந்து இங்க டெர்மினாலஜியா இருக்கு. இந்த ஃபீச்சர் ஹோல் டெண்டரோட கோரே வந்து இந்த ஸ்வைப் அண்ட் இது பண்ணி செலக்ட் பண்றது தான். இது வந்து அவங்க எக்ஸ்பிளிசிட்டா வந்து இது நீங்க எஸ் கொடுங்க, நோ கொடுங்க அப்படின்ற ஒரு மாதிரி பேசிஸ்ல பில்ட் பண்ணாம, ஸ்வைப் பண்ணா யூ ஆர் அக்செப்டிங் விச் இஸ் டிபிக்கலி எஸ், இந்த சைடு ஸ்வைப் பண்ணா யூ ஆர் ரிஜெக்டிங் விச் இஸ் டிபிக்கலி நோ. அப்படின்னா இந்த பிஹேவியரை எப்படி வந்து உங்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அடாப்ட் பண்ணி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்வைப் டிசைனுக்கான ஃபீச்சர் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவலா நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா டிண்டர் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து ஒரு டேட்டிங் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. அதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து டேட் போவாங்க, நிறைய பேர் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரியலாகவே வந்து டிண்டரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன விஷயத்த பண்ணுறது மூலயமா நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 100 ப்ரொஃபைல் இருக்குன்னா டிண்டர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா 100 ப்ரொஃபைலையும் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் காட்ட மாட்டாங்க. உங்களோட திங்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் வந்து நிறைய சாய்ஸஸை கொடுத்து நீங்கள் நிறைய சாய்ஸஸ்க்கு நிறைய ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களால் ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், போஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ரீல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், மெசேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் டிண்டர் பொறுத்த வரைக்கும் டிண்டர் வந்து எப்போவுமே வந்து பிரைமரி கன்சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரைமரி கன்சென்ட்டாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, யூசர் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆப்பில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் ஆப்பில் ஒரு விஷயத்தை தான் பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களான்றதுல டிண்டர் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 10 சிப்ஸ் எடுத்து காட்டிட்டு இதில் எது வேணும், உனக்கு எது பிடிச்சிருக்கு அதை சொல்லு அப்படின்னு கேட்குறதுக்கும், ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட் இது வேணுமா வேணாமான்னு கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த பண்ணுறப்போ உங்களால் இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்த பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸிடேட் பண்ணி யோசிச்சு தான் முடிவு எடுத்து சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து இந்த சொல்யூஷன் பற்றி இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக மாறி உங்களுக்கு வந்து அது பெயினாக கூட ஆகலாம். அப்போ டிண்டர் வந்து என்ன இது பண்ணான்னா, ரெடியூஸ் டிசிஷன்ஸ் டு த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் ஆக்ஷன். டிண்டர்ல நீங்க பண்ணக்கூடிய மெயின் கோர் ஆஃப் த அப்ளிகேஷனே வந்து ரொம்ப சிம்பிளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணா அக்செப்ட், அந்த பக்கம் ஸ்வைப் பண்ணா ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து எல்லா ப்ரொஃபைலோட ஒரு ஓவர்வியூ மட்டும் உங்களால ஒரு செகண்ட்ல பார்க்க முடியும். அதாவது நீங்க அந்த 3 செகண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ டிண்டர் அதை மட்டும் தான் வந்து ஒரு ப்ரொஃபைலோட ஹைலைட்ஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்து டிண்டர் என்ன பண்றாங்கன்னா பைனரி சாய்ஸ், நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒன்று எஸ் இல்லைனா நோ. இப்போ கம்பேர் பண்ணி உங்களால் டிண்டர்ல பார்க்க முடியாது. இப்போ இவங்களும் பெட்டரா அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து ஒன்று இந்த சாய்ஸை மேக் பண்ணு, இல்லைனா நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிண்டரோட இன்டர்ஃபேஸஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற சைக்காலஜியில் தான் இருக்கு. ஆனால் அதை வந்து அவங்க ஒரு பட்டன் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்காம ஏன் ஸ்வைப் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்வைப்பை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் அண்ட் நேச்சுரல் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ ஃப்ரூட் நிஞ்சா கேம் விளாட்றீங்க, அந்த கேமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான டச் ஆக்சசிபிலிட்டிக்கும் இதே நீங்கள் வந்து ஃப்ரூட் நிஞ்சா கேமை வந்து பட்டன் பேஸ் பண்ணி இருக்குது அதை நீங்கள் விளாட்றதுக்கும் ஒரு ஹோல் நெக் டு நெக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ஒரு ஃபீச்சரை வந்து இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி யூசரை வந்து பண்ண வைக்க முடியும், அதாவது என்ன தம்ப் ஆக்ஷன் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் எஸ்ன்னு வந்து கொடுத்துருப்போம். தம்ப் ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து எஃபெக்டிவாக இது பண்ண முடியும். அப்போ வந்து இந்த தம்ப் ஆக்ஷன்லேயே வந்து அதாவது உங்கள் தம்பு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது சரிங்களா. நீங்கள் எஸ் கொடுக்கணும் இல்லை நோ கொடுக்கணும்னா எஸ் பட்டனை நேவிகேட் பண்ணி உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் வச்சு தான் நீங்கள் வந்து எஸ் கொடுப்பீங்க. இதே நோ கொடுக்கணும்னா நோ பட்டனுக்கு நேவிகேட் பண்ணி தான் உங்கள் கையை வச்சு நீங்கள் வந்து நோ கொடுப்பீங்க. ஆனால் இப்போ டிண்டரில் நீங்கள் ஸ்க்ரீனில் கை வச்சே தான் இருக்கீங்க. நீங்கள் கையை எடுக்காமலே உங்களால் எஸ் நோ டிசிஷனை வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஸ்வைப்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, வித்தவுட் மூவிங் யுவர் பொசிஷன், உங்களோட ஃபோனோட ஹோல்டிங்கில் இருக்கிற பொசிஷனை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணாமலே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு விஷயத்த வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
ஆனால் பட்டன்ஸாக இருந்தால் அதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதே மாதிரி டிண்டர் மெயினாக எதை எய்ம் பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தில் வந்து யூசருக்கு வந்து ஒன் ஸ்க்ரீன் ஈக்குவல் டு ஒன் டிசிஷன். இந்த ஸ்க்ரீனில் யூசர் வந்து வந்தாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இதை மட்டும்தான் வந்து அவங்க வந்து இன்டென்ட்டாக இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து அப்படி பிஹேவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இன்ஸ்டாகிராம் இஸ் அ மோர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பேஸ்ட் அப்ளிகேஷன்றனால இன்ஸ்டாகிராமில் வந்து வேரியஸான என்ட்ரி பாயிண்ட்ஸு, மிட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஆனால் டிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து டிண்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கும்னா, அந்த அப்ளிகேஷனே வந்து இந்த மொமெண்ட் யூசர் ஒரு இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மொமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் யூசருக்கு வந்து டிண்டர் வந்து ப்ரிஃபரபுளாக டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்து அதை வந்து ஈஸி டு அடாப்டாக வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் சரியா அந்த டாப்பாக வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ரிவர்சபிள் ஆக்ஷன், கில்ட் ப்ரெஷர், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிண்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆனா மட்டும்தான் உங்களால இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸா வந்து உங்களோட டேட்டா வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்க முடியுங்கிறனால இந்த அப்ளிகேஷன்ல வந்து யாருமே உங்களை வந்து நீங்களா ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலைஸ்டு ஒரு கிரிட்டிசிசமோ ஒரு ப்ரெஷரோ ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டோ கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த சம் எக்ஸ் ப்ரொஃபைலோட இன்ட்ராக்ஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணவங்க உங்களே அக்செப்ட் பண்ணா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி எண்ட் டு எண்ட் உங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் பில்ட் பண்ற மாதிரி தான் ஒரு ஃப்ளோ வச்சிருப்பாங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் டு ஆல், எனிபடி கேன் சி எனி பப்ளிக் அக்கௌண்ட், எனிபடி கேன் ஜட்ஜ், எனிபடி கேன் டூ சம்திங் அப்படின்னு இருக்கப்போ டிண்டர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இஃப் இஃப் இட் இஸ் எண்ட் டு எண்ட் மியூச்சுவல் அப்படின்னா மட்டும்தான் டிண்டர் இஸ் ஆக்சுவலி புஷிங் த கான்வர்சேஷன். ஸோ இப்போ இந்த டிண்டரோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன டேக்அவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, லெஸ் சாய்ஸ் ஈக்குவல் டு மோர் ஆக்ஷன். ஏன்னா மோர் ஆக்ஷன் அப்படின்றது வந்து இந்த இதே சேம் வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் ஃபீச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ரீல்ஸில் வந்து இப்போ ரீல்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஆக்ஷன் தான் எடுப்பீங்க. ஒன்று ஸ்வைப் அப் இல்லை ஸ்வைப் டவுனு. சேம் விஷயத்த தான் இங்கே வந்து டிண்டர் வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா பிஃபோர் இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் ஃபீச்சர் இது வந்து டிண்டரில் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆச்சு இந்த லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப்பிங் அப்படின்றது. அதுக்கப்புறமா தான் இன்ஸ்டாகிராம் வந்து இந்த சேம் சைக்காலஜி அடாப்ட் பண்ணி லெஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு லெஸ் சாய்ஸ் ஈக்குவல் டு மோர் ஆக்ஷன் அப்படிங்கிற இதை அடாப்ட் பண்ணி தான் ரீல்ஸில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது வந்து ஈஸி டு அடாப்டாக மாறுது. ஆனால் இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணி டிக்டாக்ல இருந்தா இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஹெரிட் பண்றாங்க. ஸோ மோர் ஓவர் இதோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிண்டரோட ஸ்வைப் டிசிஷனுக்கு பின்னாடி இந்த எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷனாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் டிண்டர் வந்து ரீதிங்க் பண்ணி தான் இதை வந்து மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.